சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னா பிரியாணி வைக்க போகிறோம். அது மட்டன் பிரியாணி. நம்ம இந்த பாருங்க எல்லாமே ஒவ்வொரு கிராமு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பரு, ஸ்டார் ரைஸ் எல்லாமே ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற விட்டாச்சு. ரொம்ப பாஸ்மதி சரியான நல்லா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். ஸோ இதான் இன்றைக்கி இது ஒரு ஸோ பண்ணும்போது இது வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாகிடும். ஸோ வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இங்கே புதினா எல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி புதினாவும், மல்லி, ஜெகலீஸ், தயிர் எல்லாமே இருக்கு நம்ம. ஸோ போய் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஆனியன். ஸோ ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண என்ன டிஷ்னால் இன்றைக்கி மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் தம் ஸ்டைலில். ஓகே நண்பா. ஸோ தமிழ்நாடு ஸ்டைலில் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றது. ஸோ சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வரும் நண்பா. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காமல் அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி போச்சு நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஆயிலே ஊற்றல, ஆயில் நெய்யெலாம் ஊற்றவே இல்லை. இல்லை இதாக ஊற்றுறோம், ட்ரை ஆகுது. ஸோ உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் இதாகிடுச்சு, தேவையான உப்பு. இன்னும் இதாகிடுச்சு. ஆனால் எண்ணெய் ஊற்றாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஒரு 5 ml. இப்போ ஸ்பைசிலாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் ரைஸ், பெப்பர், ஏலக்காய்லாம் போட்டுட்டு நெய் ஊற்றிக்கிறோம். அதில் நெய் ஒரு 5 ml ஊற்றிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக போடும்போது நெய் ஊற்றிக்கலாம். ஸோ இதோட பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிங்கன்னா பிரியாணி கொஞ்சம் கலராக இருக்கும். நிறைய போட்டுக்கணும். ஸோ சில்லி பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுங்க. இப்போயே சரிங்களா, பிரியாணி பார்க்கறதுக்கும் கலராக இருக்கும். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி வெள்ளி பேஸ்ட்டு ஒரு 5 ml ஊற்றிக்கலாம். இஞ்சி வெள்ளி பேஸ்ட் போட்டாச்சு, நல்லா வெந்துட்டுது. ஸோ இப்போ இதோட இந்த மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் ஒரு ரைஸ் ஒரு 1/2 கிலோ, மட்டன் ஒரு 3/4 கிலோ போட்டுக்கலாம். மட்டன் போட்டு ஏற்கனவே பாயில் பண்ணது மட்டன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா. ஸோ இப்போ இதில் வந்து இது போட்டுக்கிறேன். மல்லி இலையும் புதினா இலையும் ஒவ்வொரு கைப்பிடி 2 மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ தயிர் போட்டுக்கிறேன். தயிர் ஒரு 100 கிராம் போட்டுங்க. நான் லெமனும் போடுவேன். தயிர் போட்டாச்சு, ஊற்றிக்கலாம். ஸோ இதில் அப்படியே லெமன் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதாகட்டும். இப்போ லெமன் போட்டுக்கலாம். லெமன் போட்டுக்கலாம். லெமனோட தோல் கூட நீங்கள் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. லெமன் ஒரு 1/2 பழம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம், ஜூஸாகவும் வச்சு அதுவும் போட்டுக்கலாம். நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். 1/2 கிலோ பக்கம் 3 கிலோ. வெள்ளம் போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெய் பிரிக்கிட்டு வந்தோன்னா மசாலா போட்டுக்கணும் தான் பிரியாணி மசாலா அது. ஓகே நம்ம சரி இந்த லெமன் தோல் ஊற்றிடுங்க. மிளகு, இப்போ பிரியாணி மசாலா ஒரு 5 கிராம் போட்டுக்கோங்க. ஸோ மல்லி இலை ஒரு 5 கிராம் போட்டுக்கோங்க. 5. ஸோ கரம் மசாலா பவுட்ரு ஒரு 5 கிராம் போட்டுக்கோங்க. 5 கிராம் போட்டுக்கோங்க. ஜீரா போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றுவேன். அடி கொடுக்குற மாதிரி இருக்குது. சரிதா? கறியை நல்லா வெந்துருச்சு. கறி உரையுது எல்லாம். சரி நான் பாயில் பண்ணிவிட்டு போட்டேன் கறி மட்டன். ரொம்ப இப்போ தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணினா 1/2 கிலோ ரைஸ்க்கு ஒரு 3 கப்பு போடுறேன். ஆனால் 1.5 1 கப்பு 250 கிராம். ஸோ 2 கப்பு 1/2 கிலோ வந்துடும். ஸோ அதனால் நான் 3 கப்பு போடுறேன். இது கிளாஸில் ஒன்று போட்டேன். ஸோ உப்பு இருக்கு அந்த டைமில் பார்த்துக்கலாம். அப்படியே ஸோ மூடியை போட்டுறோம். ஸோ உப்பு இருக்கா பார்த்துக்கிறேன். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் நல்லா கழுவி வச்சு 2-3 வாட்டி கழுவிடுங்க. தண்ணி சூடாகிடுச்சு. ஸோ ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்படி எடுத்துலாம். சூடாகிடுச்சு. நல்லா சூடு. இப்போ கொட்டுறாங்க ரைஸை. ரைஸு பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. முன்னாடி பாஸ்மதி செய்து கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்கும். இது நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். தண்ணி கரெக்டாக இருக்கும். சாப்பிடலாம். டொமேட்டோலாம் இதே இதாகிடும். தக்காளி ஸோ கரெக்டாக இருக்குது. தண்ணி இந்த லெவலில் இருக்கணும். ஸோ கலக்கி விட்டுட்டு பார்த்து கலக்கணும். ரைஸ் உடஞ்சிரும். ரொம்ப ஃபோர்ஸாக இது பண்ணாதீங்க. ஸோ அப்படி மூடியை போட்டுறோன்னு தான். மூடியை போட்டுடலாம். அப்படி வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு 20 to 25 மினிட்ஸ் 15 to 20 வச்சுங்க. அப்புறம் 5 நிமிட்ஸ் தம் போட்டுடலாம். நல்லா சூடாக இருக்குது. ஸோ செமையாக வச்சு பாருங்க கரெக்டாக இருக்குது தண்ணி. ஸோ வேறு லெவல் பிரியாணி. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது தம்மை போட்டுறாங்கன்னா பார்த்து கிண்டணும், உடஞ்சிரும். மட்டன் பிரியாணி ரெடி. இப்போ தம் போட்டுறேன்.
ஸோ மேலே அப்படியே இந்த இது கொஞ்சம் கொரியாண்டர் போடும், கொரியாண்டர் லீவ்ஸ் மல்லி இலையும் போட்டுடலாம். ஸோ இது இலையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகும். நான் இலை வாங்கி மறந்துட்டேன், என் சைட்டில் இருக்குது, என் கம்பெனியில் மறந்துட்டேன் நான். ஸோ இதுதான் வாங்கலாம். போட்டுச்சு அப்படியே இதை எடுத்து வச்சிடும் தான் மேலே. ஓகே இதான் நண்பா, ஒரு 5 நிமிட்ஸ் போதும், 5 to 10 minutes. ஓகே நண்பா. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடுறப்போ தம்மு போட்டு ஒரு 5-10 to தம்மு போட்டாச்சு. பார்த்து பிளேட் எடுக்கணும், பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான், ரெடி, பக்காவாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ஊர் தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி, தம் பிரியாணி. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருந்தது. மட்டன் பாருங்கள் பயங்கரமாக லெவலாக இருக்குது, செம்மையாக வந்திருக்கும். நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ரொம்ப ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இலையில தான் மிஸ் ஆகிடுச்சு, இலை தான் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பாருங்கள் நண்பா, ஸோ வேறு லெவலாக இருக்குது மட்டன். பாருங்கள் செம்மையாக நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. பிரியாணியும் பாருங்கள் பக்காவாக இருக்குது. ரைஸ் ஒன்றுமே உடையில, பாஸ்மதி ரைஸ். ஸோ வேறு லெவலு. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன், சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. பக்காவாக இருக்குது. மட்டனும் பாருங்கள் நல்லா பெஸ்ட்டு பீஸு, நெஞ்சு எலும்பு நல்லா அப்படியே சூப்பராக, அப்படியே மட்டன் மாதிரியே தெரில, இன்னும் சிக்கன் மாதிரி இருக்குது. அவ்வளோ செம்மையாக இருக்குது. நான் ஏற்கனவே லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் போட்டேன். செம்மையாக இருக்குது வேறு லெவலாக. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன். அப்புறம் அப்பளம் இருக்குது. இலை தான் மறந்துட்டேன், இலை சாப்பிட்டா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வரும். அடுத்த வாட்டி இன்ஷா அல்லாஹ் எப்படியாச்சுன்னா சைட்லேருந்து ஞாபகம் வந்துச்சுன்னா இலையை கொண்டு வந்து இலையில் சாப்பிட்றேன். சாப்பிடும் ரெட் சட்னி எல்லாம் ரெடியாக இருக்குது. மட்டனு செமையாக வந்துருக்கு நண்பா. பார்த்தீங்கன்னா பிச்சும் காமிக்க உங்களுக்கு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மட்டனு. மாஷா அல்லாஹ் சிக்கன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரைஸும் பாருங்கள் நல்லா வந்து செம்மையாக சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹார்டாகனா லைட்டாக தண்ணி கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் 3.5 கிளாஸ் போட்டேன், நீங்கள் 3.25 கூட போட்டுக்கலாம். அதுக்காக சாப்பிட்டு போகிறேன். ஸோ மட்டனோடு வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. செம்ம ரொம்ப அப்பளமும் இருக்குது. அப்பளமும் ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு நம்ம ஆளு. ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் நண்பா. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.